சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. தேங்க்ஸுங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரங்கநாயகியம்மா. ஒரு வழியா எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்க. ஆமா கற்பகம், வர 14ஆம் தேதியே நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்ப இருந்தே கல்யாண வேலையை ஆரம்பிச்சாதானே சரியா வரும்? ஆமா ஆமா, அதான் நாளைக்கே நிச்சயதார்த்தத்துக்கு நகை எடுக்க போலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க அவசியம் வரணும். போன் பண்ணி சொல்லலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தம்பி நீங்களும் தான். ரங்கநாயகியம்மா, நாங்க எதுக்கு? நீங்க எல்லாம் குடும்பமா போயிட்டு வாங்க. குடும்பமா போலான்னு சொல்லிட்டு நீங்க வரலன்னா எப்படி? என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க? இங்க பாரு கற்பகம், இந்த வீட்ல நடக்கிற எந்த விசேஷமா இருந்தாலும் நீ இல்லாம நடக்காது. கண்டிப்பா வந்துடணும். பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு தான், அதனால புள்ளையும் மறக்காம கூட்டிட்டு வந்துரு. அதுங்களுக்கும் கொஞ்சம் வெளியில போனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரிம்மா. ஆமா, எந்த மாதிரி நகை எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு மோதிரம், அப்புறம் ரம்யாவுக்கு ஒரு செயின். நம்ம காலத்துல நிச்சயத்துக்கு வெத்தலை பாக்கு மாத்துறதோட சரி, இப்பதான் மோதிரம் அது இதுன்னு வந்துருச்சு. ஆமா, பொதுவா இதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல தானே மோதிரம் எல்லாம் எடுப்பாங்க. அவங்க அத பத்தி எதுவும் சொல்லல, நாங்களும் கேட்டுக்கல. ஓ, எங்க வீட்டு அம்மாதான் யாரு எடுத்தா என்ன, நம்ம பசங்களுக்கு தானே எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல மறுத்து நாம பேச முடியுமா? சந்தோஷத்துல நாங்க வந்த விஷயத்த மறந்துட்டோம். இந்தாங்க. என்னங்க இது? பிரிச்சு பாருங்க, குடிங்க. என்னங்க இது? இவ்ளோ பணம் எதுக்குங்க? எதுக்காகவா? கோயம்புத்தூர்ல ஆர்டர் வாங்கணும்ல, அந்த கம்பெனி கொடுத்த அட்வான்ஸ் பணம் தாங்க இது. நிறைய இருக்கே. நீங்க உங்க பணத்தை எடுக்காம மொத்தத்தையும் எனக்கே கொடுத்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எனக்கான அட்வான்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டதா உங்க பணத்தை கொடுக்கறேன். ஏன்னா நான் கொடுத்தாலும் தன்மானத்தை காட்டி நிச்சயமா நீங்க வாங்க மாட்டீங்க. இல்லைன்னா கண்டிப்பா கொடுத்திருப்பேன். இது வெறும் அட்வான்ஸ் தான். பெரிய ஆர்டருங்கிறதுனால இன்னும் பணம் அதிகமாவே வரும். உங்க புள்ளையால என் மருமகளுக்கு ஒரு வரவு வந்துகிட்டு இருக்கு. உங்க மருமக வரவால என் புள்ளைக்கு ஒரு வாழ்க்கையே கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன்.